இன்றைய ஆட்சியிலே வந்து 25 முறை இந்த மாதிரி கொலைகள் நடந்திருக்கின்றன. இதற்கு முந்தைய ஆட்சியில் வந்து எவ்வளோ நடந்திருக்குன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு வாதம். இன்னொன்று வந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து இதை பற்றி பேசும்பொழுது, அங்கே பார்த்தீங்களா குஜராத்தில் வந்து எவ்வளோ கஸ்டடி கொலை நடந்திருக்கு, யூபியில் எவ்வளோ கஸ்டடி கொலை நடந்திருக்கு அப்படின்னு இது போகிற பல வாதங்களை எடுத்து வைத்தாலும், இது மாதிரி ஒரு இல்லீகல் கஸ்டடி எடுத்து மக்கள் மரணிப்பது, பொதுமக்கள் மரணிப்பது என்பது ஒரு கொடூரமான ஒரு விஷயம். ஒரு 75 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று உலகம் முழுவதும் ஒரு சுதந்திர நாடு என்று சொல்லப்படுகின்ற இந்தியா போன்ற ஒரு நாட்டிலே இதை போன்ற கேவலங்கள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நம்மளே நிறைய பேர் கூட ஒரு குற்றங்கள் நடக்கும் பொழுது அந்த குற்றங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் பனிஷ்மெண்ட், உடனடியாக தண்டனை. அதாவது ஒரு ரேப் கேஸில் ஒரு ஆள் அரெஸ்ட் ஆனாக்க வந்து அவனை உடனே சுட்டு கொல்லுங்க, பப்ளிக்லேயே ஹேங் பண்ணுங்கள், என்கவுண்டர் பண்ண